வள்ளி கிட்ட நீ தப்பா நடந்திருக்க மாட்டேன். நான் அதை கோர்ட்ல நிரூபிப்பேன். நீ பயப்படாம தைரியமா இரு. நாளைக்கான ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ண வந்து சஞ்சயும் வள்ளியும் வந்துட்டுருப்பாங்க. வள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகத்துக்கு எதிராக பதில் சொல்லிடுறாங்க. இது மாதிரி வந்து என்கிட்ட தப்பாக தான் நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து சஞ்சய் வந்து பொய் கேஸுக்கு போட்டு நான் உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது வந்து வேறு வழி இல்லாமல் வள்ளி ஒத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் லாக்அப்பில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா செமையாக அடிக்கிறாங்க ஆறுமுகம். இந்த பக்கம் வந்து பைரவி வந்து நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன், நான் வந்து கோர்ட்டில் நிரூபிப்பேன் அப்படி வந்து சொல்லிட்டு இதுவாக இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது பின்னாடி சஞ்சய் தான் இருக்கிறது தெரிஞ்ச நம்ம பைரவி வந்து சஞ்சய் கிட்ட வந்து எப்படி மோத போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். முன்னொரு பக்கம் கண்டிப்பாக ஆறுமுகத்தை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது நம்ம எல்லாருக்கும் அது வந்து தெரியும். அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவாவை வந்து தூக்கிறதுக்காக வந்து அடியால் வச்சு எல்லாம் வந்து பணம்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து சிந்து வந்து பூ வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரோட் க்ராஸ் பண்ணிவிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா லாரி வந்து நம்ம சிவாவை அடிச்சிடும். ஸோ ரோட்லேயே வந்துடுறாங்க. இதை பார்த்து நம்ம சொந்து வந்து பதறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக போய் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயிருக்கு ரொம்ப இந்த கண்டிஷன் தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து வந்து கோயிலெல்லாம் சாமிலாம் அந்த அங்க பிரதர்ஷனா பண்ணி எல்லாமே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா வந்து பொழைச்சிக்கிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா அப்பாவுக்கு வந்து இது வந்து ரொம்ப இதுவாகிடுது. அவனை போட்டு தானே சொல்கிறான், இப்போ பாரு அவள் பொழைச்சிக்கிட்டானே அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரொம்ப இதுவில் இருக்காங்க. ஸோ அப்கமிங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வந்து சிவாவை எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வர போகிறாங்க. இது மூலயமா வந்து சிவாக்கு எப்படி வந்து லவ் வருது நம்ம சிந்து மேலே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.